பல யுகங்களுக்கான பந்தம் நம்மில் இருப்பதை உணர்ந்திடவில்லையா? நாம் ஒருவரை ஒருவர் பல யுகங்களாய் அறிவோம் என்று தோன்றவில்லையா? கூறுங்கள். தாங்கள் என் மனதினை கவர்ந்து விட்டீர்கள். நீ யார் என்பதை மறவாதே சுந்தரா. வனத்தில் சுற்றித் திரியும் வனவாசி நீ என்னை விரும்புகிறாயா? யுக யுகங்களாக நமக்குள் தொடர்பு இருப்பதாக கூறுகிறாயே, அவ்வாறு எனக்கொன்றும் தோன்றவில்லை. ஏனென்று அறிவாயா? ஏனென்றால் அது உனது பிரமை. இவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை. உனக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவு ஒன்றுதான், விரோதம்தான் அது. அதை தவிர உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. தங்கள் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். தங்கள் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். உன் மதி மழுங்கிவிட்டது என்று எண்ணுகிறேன். இவ்வாறே பிதற்றிக் கொண்டே இரு. எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆம், நான் பிதற்றுவேன். அனைவரிடத்திலும் கூறுவேன். இயற்கையிடமும் நான் உணர்ந்ததை கூறுவேன். அசுர அரசன் அருணாசுரனின் புதல்வி ராஜகுமாரி மீனாட்சியை நான் இவ்வனத்தினில் வசிக்கும் சுந்தரன் காதலிக்கின்றான். 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 காதலிக்கிறேன். காதலிக்கின்றேன். அதற்கு வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லையா? மீனாட்சி என்னுடையவள், வேறு எவருக்கும் சொந்தமல்ல. உனக்கு என்ன துணிச்சல்? என் வருங்கால மனைவி முன்னிலையில் உன் காதலை நீ வெளிப்படுத்தி இருப்பாய். மனைவியா? இனி உன்னால் இதிலிருந்து தப்பிக்க இயலாது. காலம் முழுவதும் இவ்வாறே கிட. நீ என்ன செய்தாலும் இதிலிருந்து உன்னால் தப்பிக்க இயலாது. என்னை கட்டுக்குள் வைத்தது உச்சிதமாகலாம். ஆனால் நீ யார் என்று கூறு. உன் பெயர் என்ன? நான் இளவரசன் வாயு, மீனாட்சியின் இளம் வயது சிநேகிதன். இளம் வயதிலிருந்தே நாங்கள் இருவரும் காதலித்துக் கொண்டிருக்கிறோம். காதலா? நான் உன்னை காதலிக்கிறேன் என்று எப்போது கூறினேன்? நான் உன்னை காதலிக்கவில்லை. இப்பொழுது செய். உனது தந்தை என்னை இங்கு அழைத்ததே நமது விவாகத்திற்காகத்தான். இப்பொழுது விவாக ஏற்பாடுகளை தான் செய்து கொண்டிருக்கிறார். இவனை விட்டுத்தல். நீ என்னுடன் வா. அங்கேயே நில். நீ உனது எல்லையை மீற வேண்டாம். ஒரு பெண்ணின் அனுமதியின்றி அவளை ஸ்பரிசிப்பது பாவமாகும். கொடும் பாவம். நீ நான் அறியாத பெண் அல்ல. எனது வருங்கால மனைவி நீ. என் விருப்பப்படி நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். என் விருப்பத்தை நிறைவேற்றுவதே உனது கடமை. அக்கடமையை நீ மறவாதே. வா. வாயு, அங்கேயே நில். இது பெரும் குற்றம். முன்னேறி செல்ல வேண்டாம். இல்லையேல் இல்லையேல் என்ன? எனது பிடியில் சிக்கி இருப்பது நீ. ஆனால் எனக்கு அறிவுரை கூறுகிறாயா? உன்னை நான் எச்சரிக்கின்றேன். அங்கேயே நில். இந்நிலையிலும் என்னால் உன்னை எதிர்த்திட இயலும். முன்னேறி வா.
உனக்கு என்ன துணிச்சல்? நான் உன்னை விடமாட்டேன். உனக்கு மரண தண்டனை வழங்குவேன். இறப்பதற்கு தயாராகிவிடு. மன்னியுங்கள், ஏனென்றால் விரோதத்திற்கான உறவினை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள். எனினும் என் உறவு அன்பாலானது. எனவே இவ்விரு உறவினில் எவருக்கேனும் என் உயிரை பறிக்க அனுமதி உள்ளதென்றால் அது இவர்களுக்கு தான். எடுத்துக்கொள்ளுங்கள். வஞ்சம் கொண்டவருக்கு மரணம் ஒரு தண்டனையா? வெற்றியும் தோல்வியும் போட்டியின் முடிவில்தானே இருக்கின்றது. போட்டியா? உனக்கும் எனக்கும் போட்டியா? நான் அரண்மனையில் வசிக்கும் இளவரசன். நீயோ இந்த வனத்தில் சுற்றித் திரியும் ஒரு சாமானிய மானிடன். நான் உனக்கு வெகு விரைவில் மரண தண்டனை வழங்குவேன். கூறியது விளங்கவில்லையா? இவன் எனது விரோதி. ஆம், இளவரசியின் விரோதி. இவனுக்கு நான் மட்டும்தான் தண்டனையை வழங்குவேன், வேறு எவரும் அல்ல. காத்திருந்து கிடைத்த வாய்ப்பை நான் இழக்க மாட்டேன். இக்கணமே இவனை தண்டிப்பேன். என்னை தடுக்காதே. பிறகு தங்கள் விருப்பம். முயற்சியுங்கள். எனினும் ஒரு உண்மையை அறிந்திருக்க மாட்டீர்கள். நான் ராஜகுமாரிக்காக செய்த காரியம் என்னவென்று. அதன் காரணமாக தங்களால் ஏதும் செய்திட இயலாது. அவ்வாறென்றால் இறுதியில் தங்களுடனான போட்டியில் சுந்தரனே வென்றான் என்பார்கள். இளவரசர் வாயுவே, சிந்திப்பதென்ன? தாக்க முற்படுங்கள். என்னுடன் ரகசியமும் மறைந்துவிடும். என்னை தாக்குங்களேன். கூறு, அவ்வாறு நீ என்ன செய்திருக்கிறாய்? ராஜகுமாரி மீனாட்சிக்காக அதை செய்ய நானும் தயாராக இருக்கிறேன். தாங்கள் நிச்சயம் பின்வாங்க மாட்டீர்கள் என்பதை நான் நன்கறிவேன் இளவரசே. தங்களை காண்கையில் எனக்கு நன்றாக புலப்படுகிறது. தாங்கள் ஒரு தலை சிறந்த மதியிழந்த மதியில் தலை சிறந்தவர் என்றே தோன்றுகிறது. மன்னியுங்கள், நான் இந்த வனத்தினில் வசிப்பவன். எனக்கு அரண்மனையில் வசிப்பவரிடம் உரையாடத் தெரியாது. உண்மையை உரைக்கவா? கண்டவுடனேயே புரிந்து கொண்டேன். தாங்கள் சக்திசாலி, மேலும் புத்திசாலி. தாங்கள் கை தேர்ந்தவர், யாவும் அறிந்தவர். தாங்கள் தான். ஆம், அவை அனைத்தும் உண்மைதான். விஷயத்தை கூறு. ராஜகுமாரி விரும்பி உண்பது நாவல் பழமே. நாவல் பழமா? ஆம் ஆம், நாவல் பழம். விரும்பி உண்பீர்கள். அதில் ஆவல் கொண்டிருப்பார்கள். ஓர் நாள் என்னிடம் கூறினார்கள், சுந்தரா, நாவல் மரம் எனக்கு தென்படவில்லையே, உதவி வேண்டும் என்றார்கள். மென்மையான மனம் கொண்ட நான் ஒப்புக்கொண்டேன். மேலும் தாங்களே அறிவீர்கள், நான் சுந்தரன். நேராக அவ்விடம் சென்று நாவல் மரத்தை பெயர்த்தெடுத்து இளவரசியின் காலருகே வைத்தேன் அல்லவா? தங்களால் செய்ய இயலாது. தாங்கள் சென்றிடுங்களேன். உன் கட்டுக்கதையை நிறுத்துகிறாயா? வாயு, இவன் கூறுவதை கேட்காதே. இளவரசிக்கும் தங்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. நானாக இருந்திருந்தால் இந்நேரம் புறப்பட்டிருப்பேன் அல்லவா? உன்னை நான் இளவரசன் வாயு, அனைத்தையும் செய்ய வல்லவன். உன் பிரம்மையை நான் விளக்குவேன். இக்கணமே சென்று அந்த நாவல் மரத்தை பெயர்த்தெடுத்து வருவேன். அதன் பிறகு தலை சிறந்தவன் என்று நிரூபிப்பேன். ஒன்று மட்டுமல்ல, பாதையில் உள்ள அனைத்து நாவல் மரத்தையும் நான் பெயர்த்தெடுத்து வரப்போகிறேன். அற்புதம், அதி அற்புதம். அவ்விருட்சம் இருக்கும் இடத்தை நான் கூறுகிறேன். இங்கிருந்து தென் திசையில் செல்லுங்கள். அவ்விடம் நாவல் மரம் தென்படும். அதை நீங்கள் பத்திரமாக கொண்டு வாருங்கள். செல்லுங்கள், உடனே செல்லுங்கள். வாயு, இவன் கூறுவதை கேட்க வேண்டாம். இதற்கு எந்த அவசியமும் இல்லை. இவனை பற்றி உனக்கு எதுவும் கூற வேண்டாம். இவன் எனக்கு சவால் விட்டிருக்கிறான். போட்டியில் இவனை வென்று என் திறமையை நிரூபிப்பேன். நிச்சயமாக. அவனை மூடனாக்கி நீ பெரிய புத்திசாலி என்று நினைக்கிறாயா? புத்திசாலி மட்டுமல்ல, அழகனும் கூட. என்னை பற்றி எதற்கு? தாங்கள் கூறுங்கள். இந்த மூடனை விவாகம் செய்வீர்களா? விருட்சத்திற்கு ஜீவன் உண்டு. அதை பெயர்த்தெடுப்பது கடினமான ஒன்றென்று தெரியாதா? விருட்சத்தை பெயர்த்தெடுத்தால் கண்ணியின் மனதில் எவ்வாறு இடம் பிடிக்க இயலும்? இளவரசியே, இவரை விவாகம் செய்து கொண்டால் தங்களின் எதிர்காலம் மிக பிரகாசமாக அமைந்திடும். என் எதிர்காலத்தை பற்றி எண்ண வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. நீ உனது எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக்கொள். என் வாழ்க்கையையும் என் வாழ்க்கை துணையை பற்றியும் நான் பார்த்துக் கொள்கிறேன்.
முதலில் உன்னை யார் இப்போது காப்பாற்றப் போகிறார்கள் என்று யோசி. வனவாசி பணத்தை காப்பதற்கு வந்துவிட்டார். வாயு அதீத சக்திசாலி, அது உனக்கு தெரியாது. அவன் நொடி பொழுதில் விருட்சத்தை எடுத்து வருவான். ஏன் நகைக்கிறாய்? அந்த திசையில் நாவல் மரமே இல்லையே. நான் பொய்யுரைத்தேன். காரணம் அறிவீர்களா? தங்களிடம் உண்மையை கூறவே தங்களின் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். தங்களின் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். இளவரசியாரே, தனித்திருக்கையில் நான் கொண்டிருக்கும் காதலை பற்றி சிந்தியுங்கள். சிந்திப்பீர்கள் அல்லவா? நிறுத்து. எதுவும் கூறாதே சுந்தரா. நீ உன் தராதரத்தை மறந்து பேசிக் கொண்டிருக்கிறாய். இன்று உனக்கு தந்திரமாக நஞ்சை கொடுக்க வந்தேன். ஆகையால் தான் இப்போது நான் உன் மீது கருணை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் மற்றொரு முறை நீ என்னிடமிருந்து தப்பிக்க மாட்டாய். ஆகையால் கனா காண்பதை நிறுத்திவிடு. ஏனென்றால் நான் உன்னை என்றுமே காதலிக்கப் போவதில்லை. என்றுமே காதலிக்கப் போவதில்லை. என்றுமே காதலிக்கப் போவதில்லை. இம்முறை உன்னை தண்டிக்காமல் செல்கிறேன். மீண்டும் மீண்டும் இது நடக்காது. இளவரசியாரே, சற்று என்னை பார்த்து செல்லுங்கள். எவ்வாறு நான் வாயுவின் பிடியிலிருந்து தப்பிக்கிறேன் என்று. அதன் பின்பே தங்களால் மதிக்கெட்டவனிடம் கூற இயலும். என்னை கட்டுக்குள் வைப்பது இயலாத காரியம் என்பதை. நாராயணா, நான் என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. அங்கு பாருங்கள் தேவி பார்வதியை. எந்த நபரின் அழைப்பிற்கு பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஒரு நொடியில் அவரை காண நேரில் வருகின்றனவோ, எவர் நஞ்சை பருகிய பிறகும் அது அமிர்தமாக மாறுகிறதோ, அவர் சாமானிய மானிடராக இருக்க இயலாது என்பதை ஏன் தேவி புரிந்து கொள்ளவில்லை? சத்தியத்தை உணர ஏன் தேவி தவறுகிறார்கள்? அந்த சுந்தரன் மிகவும் தனித்துவமானவன், சக்தி வாய்ந்தவன் என்று ஏன் உணராமல் உள்ளார்கள்? ஏனென்றால் தேவி மீனாட்சிக்கு மிகப்பெரிய சத்தியம் அவர்களது தந்தை அருணாசுரர் தான். இதுநாள் வரை வன்முறை வாயிலாகத்தான் அனைத்தையும் அடைந்திருக்கிறார்கள். ஆகையால் சுந்தரனின் அன்பு அவர்களுக்கு விளங்கவில்லை. அது அவர்களை ஆச்சரியப்படுத்தவில்லை. எண்ணியது எளிதில் கிடைக்கும் பொழுது மானிடர்கள் முயற்சி என்பதை மறந்து விடுகிறார்கள். அவ்வாறே தர்மம், நியாயம் அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள். ஆனால் சத்தியம் யாதெனில், ஒருவரது செயல் தவறாக இருப்பினும் அதன் விளைவு சரியாக கிடைக்கும் என்றால் அந்த விளைவை அழிப்பதுதான் இயற்கையின் தர்மமாக இருக்கிறது. தேவி மீனாட்சி இக்கணம் இந்த உண்மையை உணராமல் இருக்கிறார்கள். ஆனால் வெகு விரைவில் அவர்கள் உணர்வார்கள். சுந்தரனை மட்டுமல்ல, சுந்தரன் யார் என்ற சத்தியத்தையும் தான். நாராயணா, அத்தருணத்திற்காக நான் காத்திருக்கிறேன். தந்தையும் தாயும் மீண்டும் இணைந்து கைலாயத்திற்கு எப்போது வருவார்களோ? ஆம்,
இந்த எதிர்பார்ப்பு அனைவரிடமும் உள்ளது. ஆனால் அத்தருணம் எப்பொழுது என்றுதான் தெரியவில்லை. சுந்தரன் மற்றும் மீனாட்சியின் வடிவத்தில் சிவசக்தி சில நாட்களுக்கு புவியில் இருப்பார்களா அல்லது சில யுகங்களுக்கு இருப்பார்களா? சிவனும் சக்தியும் தங்களது உண்மையான ரூபத்திற்கு வராமல் போனால் தேவி மீனாட்சிக்கு தான் ஆதிசக்தியின் ரூபம் என்று நினைவிற்கு வரும் வரை அவர்களால் சிவத்துவத்தை பற்றியும் சிவத்துவம் இருக்கும் இடத்தை பற்றியும் தந்தையிடம் கூற முடியாதல்லவா? நாம் சிவசக்தி இன்றி எவ்வாறு இருக்க போகிறோம்? அன்னை பார்வதி மற்றும் மகாதேவர் இல்லாமல் நமது கைலாயமே பொலிவற்று போய்விட்டதே. அவர்களின்றி எவ்வாறு வாழப் போகிறோம்? கூறுங்கள் நாராயணா. சிவனும் சக்தியும் வெகு விரைவில் கைலாயம் வர வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன். இருப்பினும் விதியின் நியதியை எவராலும் மாற்ற இயலாது. உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். இப்போது தாங்கள் செல்லுங்கள். சுந்தரன் எங்கு சென்றான்? உன் மதி மழுங்கி விட்டதா? ஆம், மதி மழுங்கி விட்டது. தங்களின் காதலால் அவ்வுண்மையை நான் ஏற்கிறேன். ஆனால் தாங்கள் நான் வினவியதற்கு பதில் வழங்கவில்லை. நெல் மீனாட்சி, தெற்கெங்கும் தேடிவிட்டேன். ஆனால் ஒரு நாவல் மரமும் தென்படவில்லை. அந்த சுந்தரன் என்னை மூடனாக்கி விட்டான். இந்த மூடனை விவாகம் செய்வீர்களா? ஜீவனுள்ள விருட்சத்தை பெயர்த்தெடுப்பது மிக கடினமாகும். விருட்சத்தை பெயர்த்தெடுத்தால் கண்ணியின் மனதில் எவ்வாறு இடம் பிடிக்க இயலும்? ஒரு மூடனை எவ்வாறு ஒருவரால் மூடனாக்க இயலும்? நாவல் மரத்தை தேடுகிறாய் அல்லவா? சென்று தேடு. கிடைத்தால் இரண்டையும் எடுத்து வா, விருட்சத்தையும் நாவல் பழத்தையும். நெல் மீனாட்சி, சுந்தரன் எங்கிருக்கிறான் என்று கூறு. அட, நீ புத்திசாலி சக்திசாலி என்றெல்லாம் கூறினாய் அல்லவா? நீயே தேடு. மீனாட்சி, சற்று நில். நான் தந்திரமாக உனக்கு விஷம் தந்தேன். நீ என்னுடன் நடந்து கொண்ட விதத்திற்கு வஞ்சம் தீர்க்க எண்ணினேன். அந்த மோர் உண்மையில் நஞ்சு கலந்த மோர் ஆகும். இளவரசி எனக்கு வழங்கிய மோரில் நஞ்சிருந்ததாக கூறினார்கள். அதை நான் பருகிவிட்டேன். ஆனால் எனக்கு ஏதும் நேரவில்லையே. ஒரு மானிடன் நஞ்சை பருகினால் மறுகணம் மரணத்தை அடைவான் அல்லவா? நான் உயிரோடு இருக்கிறேன். அது எவ்வாறு? ஐயா, நஞ்சை பருகினால் என்ன ஆகும்? நஞ்சை பருகினால் ஒரு மனிதன் இறந்து விடுவான். அவ்வாறென்றால் நஞ்சை பருகியவன் உயிரோடு இருக்க இயலாதா? ஆம் சுந்தரா, நஞ்சை பருகிய பின் யாரால் உயிர் வாழ முடியும்? எனினும் நஞ்சை உட்கொண்டும் உயிர் வாழ்ந்திடுவதில் என்ன அர்த்தம்? பிரபஞ்சத்தில் ஒருவரால் மட்டும்தான் அப்படி வாழ இயலும். அவரே தேவாதி தேவர், சக்தியின் சிவன். சக்தியின் சிவன். அட ஆமாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மகாதேவா, தாங்கள் மகாகாலன். காலனுக்கெல்லாம் காலன். நஞ்சை பருகிய பிறகும் தாங்கள் இருக்கலாம். ஆனால் நான் உயிர் வாழ்ந்திடுவது எவ்வாறு? மகாதேவா, மெய்யாக நான் யார்? எல்லாம் நலம்தானே? உன் மனதில் உள்ள சந்தேகத்தை கூறு. எனது அன்னையும் தந்தையும் யார்?
அதை பற்றி இங்குள்ள எவருக்கும் தெரியாது. நீ இங்கு சமுத்திரத்தின் அலைகள் வாயிலாக வந்தாய். சமுத்திரத்திற்குள் எவ்வாறு சென்றாய் என்று நாங்கள் யாரும் அறிய மாட்டோம். திடீரென்று இக்கேள்விகள் அனைத்தையும் ஏன் கேட்கிறாய்? ஏனென்றால் இன்று எனக்கு நஞ்சை தந்தார்கள். எனினும் நான் இறக்கவில்லை, எனினும் நான் இறக்கவில்லை, எனினும் நான் இறக்கவில்லை. ஔஷதம் ஏதுமின்றி தங்கள் முன்பு நான் உரையாடிக் கொண்டிருக்கிறேன். மெய்யாக நான் யார் மகாதேவா? மெய்யாக நான் யார் மகாதேவா? பதில் கூறுங்கள், நான் யார் என்று கூறுங்கள். நஞ்சை பருகியும் உயிரோடு இருக்கின்றேனே, என் தாய் தந்தை யார் என்று கூறுங்கள். நான் யார்? எனது அடையாளம் என்ன? பதில் கூறுங்கள் மகாதேவா. என்ன நஞ்சை தந்தீர்கள்? அவனுக்கு ஏதும் நேரவில்லை, உயிருடன் இருக்கிறான். நஞ்சு தன் குணத்தை காண்பிப்பதில் தவறு செய்யவில்லை. அதை பருகியவர் அந்த மகாதேவர். ஆனால் நான் மிகவும் துர்பாகியசாலியாவேன். சக்தியிடம் சிவனை பற்றி என்னால் எடுத்துரைக்க இயலவில்லையே. என்னை குறித்து உண்மையை அறிந்திட வேண்டும். நான் யார் என்ற உண்மையை எவரேனும் எனக்கு எடுத்துரைத்திடுங்கள். சுந்தரனை பற்றிய உண்மையை நானும் அறிய விரும்புகிறேன். ஆம், நானும் அறிய விரும்புகிறேன். ஆம், நாங்களும் அறிய விரும்புகிறோம். அந்த வனவாசி மீனாட்சியிடம் அவளை காதலிப்பதாக கூறுகிறான். ஆகையால் அவனை தண்டிக்க முடிவெடுத்தேன். அவனை நான் சிறைபிடித்தேன். ஆனால் அவன் மாயக்காரனாக இருக்கிறான். என் மாயக்கட்டையே அவிழ்த்து விட்டான். அவனுக்கு என்ன துணிச்சல்! இக்கணமே அந்த மாயாவியுடன் சேர்த்து அந்த வனத்தையும் அழித்து விடுகிறேன். இல்லை அருணாசுரா, அதற்கான தருணம் இப்பொழுது வரவில்லை. குருதேவர் கூறியது சரிதான் அருணாசுரா. அவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவன் மீது நேரத்தை வீணடிப்பது சரியல்ல. மீனாட்சிக்கும் வாயுவுக்கும் விவாகம் நடத்த வேண்டிய தருணம் மீது அதில் கவனம் செலுத்து. அவ்வாறென்றால் நாளைக்கே விவாகம் நடக்கட்டும். ஆம் அருணாசுரா, நாம் இப்பொழுது நேரத்தை வீணடிக்க கூடாது. இந்த விவாகம் நாளையே நடக்கும், நாளையே நடக்கும். இதற்கு மீனாட்சி சம்மதிப்பாளா? ஏனென்றால் அவள் இதுவரை வாயுவை ஏற்கவில்லையே. ஆகையால் சிந்தித்து செயல்படு. மீனாட்சி தன் தந்தையின் கட்டளையை மீறமாட்டாள். அதற்கு வாய்ப்பில்லை குருதேவா. அவளிடம் சென்று உரையாடுகிறேன். இல்லை இல்லை, இவ்வாறு நடக்கக்கூடாது. இளவரசியாரே, 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 என்ன கவலையோடு இருக்கிறீர்கள்? தங்கள் தந்தை தங்களை காண இங்கு வந்து கொண்டிருக்கிறார் இளவரசி. நாளையே உங்களுக்கும் வாயுவுக்கும் திருமணமாம். என்ன? இளவரசி, சற்று பொறுங்கள். எங்கே செல்கிறீர்கள்? இனி என்ன நடக்கும் நாராயணா? தேவி மீனாட்சியை பொறுத்தவரை அவர்கள் தந்தை கூறுவதுதான் தெய்வ வாக்கு. அவ்வாறென்றால் இப்பொழுது தேவி மீனாட்சி வாயுவை விவாகம் செய்து கொள்வார்களா? அவ்வாறு நடக்கக்கூடாது பிரபு. ஆதிசக்தியின் வடிவமான தேவி மீனாட்சியின் விவாகம் சுந்தரனான சிவனை தவிர வேறு எவருடனும் நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை பிரபு. பிறகு சிவனும் சக்தியும் மீண்டும் கைலாயம் வருவார்களா மாட்டார்களா என்று அன்று நான் உரைத்ததற்கு இதுதான் காரணம் தேவரிஷி.
அவ்வாறு கூறாதீர்கள் பிரபு. இனி தாங்கள் ஏதேனும் செய்தாக வேண்டும் பிரபு. இல்லையே இப்பிரம்மாண்டமே சிவசக்தியை இழந்துவிடும். விதியின் முடிவிற்கு முன்னால் எவராலும் ஏதும் செய்ய இயலாது தேவரிஷி. சிவனும் சக்தியும் கூட விதியை விட உயர்ந்தவர்கள் அல்ல. எவ்வாறு உயிர் பிழைத்தேன்? நஞ்சை பருகிய பிறகு உயிர் வாழ்ந்திடுவது சாத்தியம் அல்ல. எனினும் நான் உயிரோடு இருக்கிறேனே, ஏதும் விளங்கவில்லையே. என் தாய் தந்தை யார் என்றும் நான் அறியவில்லை. நான் யார்? மகாதேவா, தயை கூர்ந்து எனக்கு பதில் கூறுங்கள். நான் யார்? என் கடந்த காலம் என்ன? அடையாளம் என்ன? யார் என்று கூறுங்கள். என்னை பற்றி உரைத்திடுங்கள் மகாதேவா. மகாதேவா, பதில் கூற மாட்டீர்கள். எங்கிருந்தாய் மகளே? உன்னைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறேன். உன் அறைக்கும் நான் சென்றேன். அது நான் தங்களிடம்தான் வந்து கொண்டிருந்தேன் தந்தை. மகளே மீனாட்சி, உனது வீரமும் என் மீது கொண்டுள்ள அன்பும் என்றும் என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறது. அதைவிட மதிப்பானது எனக்கு வேறு ஏதுமில்லை தந்தையே. அவ்வாறு என்றால் மற்றொரு விருப்பத்தையும் நிறைவேற்று மகளே. நான் நன்கு அறிவேன் வாயு, நீ விரும்பும் ஆடவன் அல்ல. ஆனால் எனது மகிழ்ச்சிக்காக வாயுவை நீ விவாகம் செய்து கொள்ள வேண்டும். எனக்காக அதை செய்வாயா? கூறு மகளே, தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவாயா? தந்தையே, தாங்கள் கூறியது உண்மைதான். எனக்கு வாயு மீது எந்த விருப்பமும் இல்லை. அவனை என் வாழ்க்கை துணையாக நான் ஏற்கவும் விரும்பவில்லை. ஆனால் மற்றொன்றையும் கூற விரும்புகிறேன். இப்பிரபஞ்சத்தில் தங்களை விட உயர்ந்தவர் வேறு எவரும் இல்லை. தங்கள் மகிழ்ச்சிக்காக நான் எதையும் செய்வேன். அதில் தங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். அவ்வாறெனில் நீ விவாகத்திற்கு ஒப்புக்கொள்கிறாயா? என் தந்தையின் மன விருப்பம் அதுவென்றால் வாயுவை விவாகம் செய்து கொள்கிறேன். விவாகம் செய்து கொள்கிறேன். இல்லை, இதற்கு வாய்ப்பில்லை. இதை ஏற்க இயலாது. சிவனின் சக்தி வேறு ஒருவரை விவாகம் செய்து கொள்ள எவ்வாறு ஒப்புக்கொள்வார்கள்? இந்த தவறை செய்யாதீர்கள் தாயே. உண்மையில் நான் யார்? இதற்கு முன் இக்கேள்வி என் மனதில் எழுந்திடவில்லை. இதுவரை ஸ்திரீயான யாவரையும் என் அன்னையாக, சகோதரியாகவே கண்டிருக்கிறேன். ஆனால் இளவரசியை கண்ட பிறகு அவர் மீது காதல் உண்டானது எவ்வாறு? அவருடனேயே இருக்க வேண்டும் என்று எண்ணுவதேன்? பல யுகங்களுக்கான பந்தம் எங்களுக்கிடையில் உள்ளதா? எங்கள் கடந்த காலத்திற்கும் இவ்வுணர்விற்கும் பந்தம் உண்டா என்ன? மிக்க மகிழ்ச்சி மகளே. என் விருப்பத்திற்காக சம்மதித்து நீ உன் தந்தைக்கு இப்பிரபஞ்சத்திலேயே உன்னதமான அன்பளிப்பை தந்துவிட்டாய். அது மட்டுமல்ல மகளே, நாளையே இந்த விவாகம் நடந்தேற வேண்டும். தங்கள் விருப்பமே என் விருப்பம்.
வீரர்களே, நகரம் முழுவதையும் அலங்கரியுங்கள். நாளைய விவாகத்திற்கான ஏற்பாடை உடனே துவங்குங்கள். இந்த விவாகம் நடக்காது. என்னை மன்னிக்கவும். நாளை இந்த விவாகத்தை நடத்த இயலாது. ஏன் நடத்த இயலாது? எனது மன விருப்பம் நிறைவேறப் போகிறது. மீனாட்சியுடன் எனது விவாகம் நடக்கப் போகிறது. நிச்சயமாக. நமக்கு விவாகம் நடக்கும். ஆனால் விவாகத்திற்கு பிறகு உனக்கு மரியாதை கிடைக்காது. மனைவியின் அன்பு கிடைக்காது. வாழ்க்கை துணையின் ஆதரவு உனக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஏனென்றால் விவாகத்திற்கு பிறகு எப்போதெல்லாம் உன்னை பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஒரு வனவாசியிடம் தோற்றவன் என்று எனக்கு நினைவிற்கு வரும். அவன் உன்னை அவமானப்படுத்தினான். அந்த வனவாசி உனது மந்திரக்கட்டை மிகவும் எளிதாக அவிழ்த்தான். அந்த சம்பவம் என் சிந்தனையில் வரும்பொழுதெல்லாம் நான் மனம் வருந்துவேன். உன் மீது எனக்கு இருக்கும் மரியாதை மெல்ல மெல்ல குறைய துவங்கும். பிறகு எவ்வாறு நான் உன்னை மதிப்பேன்? நீ கூறுவதும் சரிதான். நான் துரித கதியில் சென்று அந்த வனவாசியை உனது சேவகனாக ஆக்குவேன். அவ்வாறென்றால் முதலில் அதை செய். அதற்கு பிறகு என்னை விவாகம் செய்து கொள். ஆனால் இன்று நான் தான் உனது தந்தையிடம் நாளையே உன்னை விவாகம் செய்து கொள்ள தயார் என்று விண்ணப்பித்தேன். நான் அவரிடம் சக்திசாலி மட்டுமல்ல, மாபெரும் புத்திசாலி என்றாய் அல்லவா? உனது புத்தியை சரியாக பிரயோகி. இல்லை, எவ்வாறு நாவல் மரத்தை பெயர்த்திருப்பதற்காக சென்றாயோ அவ்வாறே செல். மரியாதையற்ற விவாகத்தை செய்து கொள். முடிவு உன்னுடையது. நீ எனக்கு சவால் விடுத்திருக்கிறாய். வெகு விரைவில் நான் என் சேவகனாக அல்ல, உனது சேவகனாக்குவேன் மீனாட்சி. அதற்கு பிறகுதான் உன்னை விவாகம் செய்து கொள்வேன். நான் என் ஜாதகத்தை நன்றாக பார்த்து விட்டேன். இந்த விவாகத்திற்கு தற்பொழுது நேரம் உகந்ததல்ல. என்னிடம் கூறு, உன் ஜாதகத்தில் என்ன தோஷம்? நான் அதற்கு தீர்வளிக்கிறேன். மாபெரும் ஞானி என்று கூறுகிறீர்கள். ஜாதகத்தை கணிக்கத் தெரியுமா? அவ்வாறு தெரிந்திருந்தால் இதனால் வரை இறந்த அசுரர்களின் ஜாதகத்தை ஏன் கணிக்கவில்லை? அவர்களுக்கு ஏன் இதுநாள் வரை வெற்றி கிட்டவில்லை? அவர்கள் ஆபத்திற்கான தீர்வை கண்டறிந்திருக்கலாமே. தந்தையே, தங்கள் மகிழ்ச்சியில்தான் என் மகிழ்ச்சி அடங்கியுள்ளது. ஆனால் விவாகம் இரு உடல் இரு மனதிற்கான சங்கமம். அது நன்றாக இருக்க வேண்டுமென்றால் இரு தரப்பினரிடமிருந்தும் சம்மதம் கிடைக்க வேண்டும். என்ன
என் யுக்தி நன்றாக இருந்ததா? ஜாதகத்தில் தோஷம் என்று கூறி நம் விவாகத்தை தடுத்து நிறுத்திவிட்டேன். ஒப்புக்கொள்கிறேன். உனது புத்தி உண்மையில் கூர்மையானதுதான். மீனாட்சி, வெகு விரைவில் அந்த வனவாசியை உன் சேவகனாக மாற்றுவேன். அதன் பிறகு உன்னை என் இல்லத்தரசியாக அழைத்து செல்வேன். அவனை நானும் நேரில் காண விரும்புகிறேன். மகாதேவா, இன்று மீனாட்சிக்கும் வாயுவுக்கும் விவாகம் நடக்கவில்லை. ஆனால் மீண்டும் அடுத்த முறை விவாகத்தை தடுக்க முடியுமா என்று நான் அறியேன். தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மகாதேவா. துரித கதியில் இங்கு வாருங்கள். தங்கள் சக்தியை அழைத்துச் செல்லுங்கள். எங்களை மன்னியுங்கள். இந்த வருடம் எங்களால் தங்களுக்கு வரி தர இயலாது. தாங்கள் அனுமதித்தால் சில நாட்களில் நாங்கள் தந்து விடுவோம். இயலாது. இக்கணமே செலுத்துங்கள். இவர்கள் பிடிவாதக்காரர்கள், ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். வீரர்களே, இவர்களை தாக்குங்கள். நிறுத்துங்கள். நிறுத்து. அரசு காரியத்தில் இடையூறு செய்பவர்களும் குற்றவாளிகள்தான். தங்கள் வீரர்கள் செய்ததை கண்டீர்களா? இங்குள்ள அனைவரையும் வாயை மூடு. சுந்தரா, இங்கிருந்து செல். இல்லையில் நீயும் குற்றவாளி என கருதப்படுவாய். நான் குற்றவாளி அல்ல, தாங்கள் தான் குற்றவாளி. அரண்மனையில் வசிக்கிறீர்கள், ஆனந்தமாக வாழ்கின்றீர்கள். மகாதேவரின் ஆசி பெற்றவர் தாங்கள். அவ்வாறு இருக்கையில் இவர்களை துன்புறுத்துவதேன்? இவர்கள் தரும் தானியத்தை தானே உண்டு வாழ்கிறீர்கள். அதை மறந்திட வேண்டாம். அதை தாங்கள் மகாதேவர் எனக்கு ஏதும் தரவில்லை. தந்தது அனைத்தும் என் தந்தைதான். அனைத்தும் அவருக்கு தான் சொந்தம். தங்கள் அருணாசுரர். தாங்கள் இவ்வனத்தில் வசிப்பவர் இந்த அண்ட சராசரம். நான் ஏதும் இவ்வுலகினில் தானாக உருவானதில்லை. அனைத்தையும் வழங்கியது மகாதேவரே. அனைத்தையும் வழங்கியது மகாதேவரே. வீரர்களே, இங்கிருந்து செல்லுங்கள். இங்கிருந்து செல்லுங்கள். அங்கேயே நில்லுங்கள். எவரும் இவ்விடத்திலிருந்து செல்லக்கூடாது. எவர் தவறு செய்தாரோ அவருக்கான தண்டனையும் அவசியம் உண்டு. தடுப்பவருக்கும் தண்டனை உண்டு. துணிவிருந்தால் எங்களை தண்டியுங்கள்.
யுகங்கள் மாறும் வேளையில் மானிடரும் முற்றிலும் மாற்றம் பெறுவர். இன்று அனைத்தும் துரிதகதியில் தேவை. ஆகாரம் முதல் ஆடம்பரம் வரை யாவிலும் மன விருப்பம் உள்ளது. முயற்சியின்றி நல் உழைப்பு ஏதுமின்றி ஒருவருக்கு யாவும் கிட்டிட வேண்டும். யாவரும் வெற்றி பெற்றாக வேண்டும். ஆனால் சில கணங்களில் எதையுமே நம்மால் அடைந்திட இயலாது. அனைத்திற்கும் காலம் அவசியம். ஆகையால் உழைப்பின்றி லாபம் கிட்டினால் பேராசை கொள்ள வேண்டாம். நிதானமே அனைத்திற்கும் பிரதானமாகும். அதை உணர்ந்து அதன்படி வாழத் துவங்குங்கள்.